வணக்கம்டாப்பா என்ன ஏற்கனவே நாங்கள் கல்வியல் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இன்றைக்கு வந்து என்னத்தை பார்க்க போகிறோம்? கல்வியல் ஏற்கனவே முழுமையாக பார்த்து முடிஞ்சது. இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து அப்போ இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்? இப்போ காவிகள் பற்றி சில விஷயங்களை பார்த்துட்டு அதை வந்து மெக்கானிக்கல் இயக்கவியல் சம்பந்தமாக காட்சி போட்டு கழிவு செய்ய போகும். என்னது காவிகள் கவனம் தெரியும். இல்லை பருமனின் டிசைன் கொண்ட கோவிய திட்டங்கள் காவிகள் சொல்லுவோம். டிசைன் கொண்ட கோவிய திட்டங்கள் காவிகள் சொல்லுவோம். இப்போ காவிகளை பொறுத்த வரைக்கும் காவி கூட்டல் காவியர்களுக்கான வித்தியாசம் இது ஒரு பெரிய சவால். என்னது காவி கூட்டல்னு சொன்னா சாதாரணமா ஒரே திசையில் உள்ள காவிகளை நாங்கள் சும்மா பருமனை கூட்டி விட்டா திசை ஒரே திசை வரப்போகுது. எதிரே திசையில் உள்ள காவிகளை கூட்ட சொன்னா கழிக்க வேண்டி வரும். என்ன திசையை மென்ஷன் பண்ணி பார்க்கல காவிகளை கழிக்க வேண்டி வரும். ரைட் ஓகே. ஆனா வேற ஒரு ஆண்கள் இருக்கிறது வேற ஒரு திசைகள் இருக்கிறது என்ன செய்யறது ரெண்டு பார்த்தா நிறைய காவிகள் வெவ்வேறு திசையில இருக்குது. அப்ப அந்த காவிகளுக்கு எப்படி விளையில் காண்றது ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்குது. ஒன்று காவி பிரிப்பு. காவிகளை வந்து 90 பாகங்களாக ரெண்டு காவியா உடைக்கலாம். அதாவது ஒரு குறித்த ஒரு காவிய இந்த சில காவிய எந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 90 பாகையினூடாக ரெண்டு காவியா பிரிக்கலாம். இப்ப நான் அது கருதப்படும் கோணம் நான் இந்த கோணம் எனக்கு தெரியுமாண்டா இந்த கோணம் சார்பா பிரிக்க போறேன்டா இந்த காவிய கோணத்தோட அணைச்சு பிரிக்கக்குள்ள பொஸ்தீட்டா வேண்டும். கோணத்தை விலத்தி பிரிக்கக்குள்ள சைன் தீட்டா வேண்டும் பிரிக்கலாம். இது இந்த காவியினுடைய ரெண்டு பிரிச்ச கூறுகள். இப்ப இவர் இல்ல அப்ப ஒன்று இப்படி செய்யலாம். ஒரு காவியை வந்து 90 பாகங்களாக 2 காவிகளாக உடைக்கலாம். அதோட எந்த கோணத்தை கருதி பிரிக்கிறோமோ அந்த கருதப்படும் கோணம் சார்பான கூறு கொஸ்டன்டும் கருதப்படும் கோணத்தை விலத்தி பிரிக்கிற கூறு சைன் என்றும் கருதணும். அது கணித பிரிவுகள் இந்த அளவுக்கு வேலை செய்யணும்னா உங்களுக்கு காணும். செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி விளக்கம் பிசிக்ஸ் எக்ஸாம் செய்யற அளவுக்கு விளக்கம் இருந்தா காணும். அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா காவிகளை வந்து ஏன்னா ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியா பருமன் திசை அடிப்படையில கீறி ஆரம்ப இறுதி புள்ளியை இணைக்கமெண்டா புலையில் காவிய தரும். இதுல வலுகவனம் ஒன்றன் பின் ஒன்று தொடர்ச்சியா கீறோனும் பருமன் திசையை மென்ஷன் பண்ணி கீறோனும். பருமனுக்கு ஏற்ற மாதிரி நீளம் சைஸா கீறோனும் திசையை மென்ஷன் பண்ணுவோம். எவ்வளவு சாய்வில் இருக்கு என்ன விளக்கம் பண்ணி மென்ஷன் பண்ணி கீறி ஆரம்ப புள்ளியில இருந்து இறுதி புள்ளியை தோணும். உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன். இப்ப ஒரு பொருள்ல வந்து இப்படி ஒரு விசல் ஆக்குது இப்படி ஒரு விசல் ஆக்குது இப்படி ஒரு விசல் ஆக்குது. இப்ப இதுல வந்து இந்த காவிகள்ல விளையில் எடுக்க வேணும். இந்த காவி விளையில் எடுக்கணும் மாட்டா ஒன்றன் பின் ஒன்றா பருமன் திசை அடிப்படையில F3 இந்த தொடர்ச்சியா ஆரம்ப இறுதி புள்ளிய இணைச்சம் பண்ணா ஆரம்ப இறுதி புள்ளிய இணைச்சம் பண்ணா அது விளைவுக்காக அப்ப இந்த காவிகளை வந்து ஒன்றன் பின் ஒன்றா தொடர்ச்சியா பருமன் திசை அடிப்படையில கீறி போட்டு ஆரம்ப இறுதி புள்ளிய இணைச்சம் பண்ணா விளையில் காவிய தரும். அப்ப இது ஒரு ஃபார்மட். காவிகண்ட விளையில் காண்றதுக்கான ஐடியா. விளையிலா காவி கூட்டல் காண்றதுக்கான ஐடியா. காவிகளுடையான வித்தியாசம் அழிக்க சொல்லி கேட்டா சிம்பிள் லொஜிக் பெரிய ரெஸ்ட் இல்ல. வித்தியாசம் காணதுண்டாகும் 6 அதாவது உதாரணத்துக்கு F1 - F2 வேண்டா இவர் என்ன அர்த்தம் இதை இப்படி எழுதலாண்டானே இந்த ஃபார்மேட்டை எப்படி எழுதலாண்டா தனியாக கவனிச்சு போய் F1 + F2 எழுதலாண்டான். சரியா காவி கூட்டல் வந்துட்டா இல்லையோ. அப்ப F1ஐயும் F2 மைனஸ் பண்ணி போட்டு திசையை மாற்றி போட்டோம். தொடர்ச்சியா கீறி போட்டு ஆரம்ப இறுதி புள்ளி இணைச்சியண்டா வித்தியாசம் வரும். இதுவும் ஒரு ஃபார்மேட். கேள்வியல் செய்ய சம்பந்தமான உதாரணங்கள் இருக்க நாங்கள் பார்த்து செய்து கொண்டு போவோம். விளங்குதா? இது காவிகளுக்கு சேர்ந்தோம். காவிகளுக்கு விளைவு காண்றது காவிகள வித்தியாசம் காண்றது ஃபார்மேட் விளங்குதா? சும்மா எளிமையான ஒரு லாஜிக் கொண்டு சும்மா தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. MCQக்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நாங்கள் அதை பார்த்து கொண்டு போவோம். அடுத்து என்ன எப்படி கேட்க போறோம்னா அடுத்து வந்து என்னது காவிகள்ல வந்து சொல்லி என்ன இயக்கவியல் நீங்க ஏற்கனவே ஓயில் 10ஆம் ஆண்டுல படிச்ச விஷயங்கள்னா கட ரிவைட் பண்ணி கொண்டு போறேன். ஒரு அவதானிச்சு கொண்டிருக்கும். சரியா? இயக்கவியல்ல உள்ள பௌதிக கழிவுகளும் அது சம்பந்தமான விளக்கங்கள் சும்மா கடகடன்னு தெரிஞ்சு போகணும். முதலாவது வந்து தூரம். நாங்கள் எஸ் குறிப்போம். குறியீடு தூரம் என்ன தெரியும்? ஒரு பொருளின் பயணப்பாதையின் மொத்த நீளம். பொருளின் பயணப்பாதையின் மொத்த நீளம் அலகு பாத்தீங்கன்னா மீட்டர். இது ஒரு எண்ணிக்கணியம். பரிமாணம் பாத்தீங்கன்னா எல். இரண்டாவது பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி. அது வெஸ்தான் குறியீடு. அலகு பாத்தீங்கன்னா மீட்டர். ஆனா இது காவிக்கணியம். இது பரிமாணம் என்னது என்ன விளக்கம் பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி என்றா ஒரு பொருளின் பயணத்தின் ஆரம்ப இறுதி புள்ளிகளுக்கு இடையிலான மிக குறுகிய நீளம். பொருளின் பயணத்தின் ஆரம்ப இறுதி புள்ளிகளுக்கு இடையிலான மிக குறுகிய நீளம். அடுத்த விஷயம் என்ன பார்க்க கண்டு கதிக்கு வி என்று சொல்லுவோம். வியலை ஜூ ஆரம்ப இறுதி என்று பார்க்கிறது. என்ன விளக்கம்?
வந்து ஓரலகு நேரத்தில் பொருள் சென்ற தூரம், ஓரலகு நேரத்தில் அதாவது ஒரு செகண்ட்ல பொருள் எவ்வளவு தூரம் போனதுன்றது கதி என்ன ஓரலகு பொருள் சென்ற தூரம். அழகு பாத்தீங்கன்னா மீட்டர் செகண்ட் -1 இது எண்ணிக்கணியம் ரைட் என்ன LT -1 சரிமாகும். சரியா கவனம், அதாவது கதி சமன்பாடு தூரத்தின் கீழ் நேரம் தான் கதி. ஓரலகு நேரத்தில் பொருள் சென்ற தூரம். அதே மாதிரி அப்படியே அடுத்த வேகம் என்று போட்டீங்கன்னா வேகம் VLIU என்று பாவிக்கலாம். அதே விளக்கம் தான் அதுவும் என்னது ஓரலகு நேரத்தில் பொருளடைந்த இடப்பெயர்ச்சி. ஓரலகு நேரத்தில் பொருளடைந்த இடப்பெயர்ச்சி நாம வேகம் என்று சொல்லுவோம். சரியான அப்ப அதே கான்செப்ட் தான் மீட்டர் செகண்ட் -1 தான் காவிக்கணியம் திசைகருதி மென்ஷன் பண்ண கட்டாயம் LT -1 அதாவது இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். எல்லாம் இந்த ஒப்பில கிடக்கு மேற்கணக்கு படிச்ச விஷயங்கள் தடிய போறோம் வரணும் இல்லை அப்படியே ஏற்கனவே உயர் 10ஆம் ஆண்டு படிச்ச விஷயங்கள் கணக்கு ரெஸ்ட் எடுக்கிற கட்டி தடிய போறோம். அடுத்த விளக்கம் பார்க்க போற இது வேகம் பை. அதுக்கு என்னது ஆறுமுடுகள். ஆறுமுடுகள் A என்று குறிப்போம் சிமுவலே வேக மாற்றி வீதம் ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட வேக மாற்றம் டெல்டா V/T. ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட வேக மாற்றம் உறுதிகரம் செய்ய ஆரம்பங்கள் நேர் அலகு என்ன வரும் மீட்டர் செகண்ட் -2. இதுவும் ஒரு காவிக்கணியம் LT -2. இயக்கவியல் முதலாவது இயக்க சமன்பாடு இங்க இருந்தா வந்தது என்னது A சமன் V - U T வேக மாற்றத்தின் நேரம் அப்ப V சமன் U AT. சரி இந்த விஷயத்தையும் நம்ம கருத்தில் எடுக்க வேண்டும். அடுத்தது வந்து சராசரி கதி சராசரி வேகம். சராசரி கதி என்றால் இயங்கிய மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம், அது பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி சராசரி வேகம் என்றால் இடப்பெயர்ச்சியின் கீழ் மொத்த நேரம், அதுவும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா மெயின் கான்செப்ட் எழுதி வச்சுக்கொள் மாறா ஆறுமுடுகள் அல்லது மாறா அமர்முடுகள் இயங்குற பொருளுக்கு மாறா ஆறுமுடுகள் அல்லது மாறா அமர்முடுகள் இயங்குற பொருளுக்கு அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் வேகம் சீரா மாறுதுன்னு அர்த்தம். இல்லையா மாறா ஆறுமுடுகள் மாறா அமர்முடுகள் என்றால் வேகம் சீரா மாறுது. அப்படி இயங்குற பொருட்களுக்கு மட்டும் என்ன கான்செப்ட் இருக்குன்னா ஆரம்ப இறுதியை கூட்டி ஆரம்ப இறுதி வேகங்களை கூட்டி 2ஆல பிரிச்சா சராசரி வேகம் வரும். விளங்குதா? ஆரம்ப இறுதி வேகங்களை கூட்டி 2ஆல பிரிச்ச மாட்டா சராசரி வேகம் வரும். அதாவது சராசரி வேகம் V பார் சமன் V+U. அப்ப இதை வச்சு கொண்டு அவற்றை இடப்பெயர்ச்சிக்கு போக போனா S சமன் சராசரி வேகம் தர நேரம். இடப்பெயர்ச்சி போவே எங்க இடப்பெயர்ச்சி சமன் வேகம் சமன் இடப்பெயர்ச்சிங்கள் நேரம் பொறுத்த பிறகுதான் வேகம் தர நேரம் சமன் இடப்பெயர்ச்சி. அப்ப சராசரி வேகம் தர நேரம். அப்ப இப்ப செட் பண்ணுவோம் S சமன் சராசரி வேகத்துக்கு V+U/2 முழுவதும் T ரைட். 2வது இயக்க சமன்பாடு யாருக்கு பாவிக்கிறோம் மாறா ஆர்முடுகள் அல்லது மாறா அமர்முடுகள் இயங்குற பொருளுக்கு மட்டும்தான் என்ன செய்யலாம் இதை நாங்கள் பாவிக்கலாம். V+U/2 × T. இது சுவாரஸ்யம். நீ வேறுபட்ட வீட்டு பயிலா இவரை கொண்டு அப்படியே பிரதிட்டு சுருக்கியது S சமன் UT + ½ வர்க்கம் என்று சொல்லி ஒரு போல் 3வது இயக்க சமன்பாடு. அதாவது வீக்கு பயிலா இவரை கொண்டு அப்படியே பிரதிட்டு சுருக்கியது. ரியலைஸ் பண்ணி வச்சுக்கோ அதெல்லாம் நீ சிறு சிறு விஷயங்கள். அதே மாதிரி அடுத்து என்னது நீ நேரத்துக்கு பயிலா இங்க நேரத்தை எழுவாயிட்டு கொண்டு பிரதிட்டு எடுத்துப்பேன் V வர்க்கம் சமன் U வர்க்கம் + 2AS என்ற போன்றது அந்த வந்து இந்த நாளும் இயக்க சமன்பாடுகள் நேர்கோட்டு இயக்கத்தினுடைய இயக்க சமன்பாடுகள் மாறா ஆர்முடுகள் என்கிற பொருளுக்கு நேரடியாக அப்ளை பண்ணக்கூடிய சமன்பாடுகள். அடுத்த விளக்கம் உந்தம் என்றதும் ஒரு காவிக்கணியம் தான். உந்தம் என்றது திணிவு தர வேகம் பொருள் ஒன்றின் இயக்கத்தின் பெருமன் என்று வரையறுக்கலாம். உந்தத்தை நாங்கள் பொருளொன்றின் இயக்கத்தின் பெருமன் என்று வரையறுப்போம். அதுகளை டிவிஷன் தேவையில்லை, அதை ரிலைஸ் பண்ண தேவையில்லை. ஆனா உந்தம் சமன் திணிவு தர வேகம். இந்த சமம் திணிவு தர வேகம். இப்ப என்ன அளவு வரும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 என்ன MLT -1 அவ்வளவுதான் மிஸ். இந்த ஒரு காவிக்கணியம் பார்த்து மென்ஷன் பண்ண வேர்ட் ரைட். இது இயக்கவியலுக்குள் உள்ள சாப்டர். இது மெயினா இந்த கான்செப்ட். இனி அடுத்த என்ன சாப்டர் வரப்போகுது எரியம் நிலைக்குத்து இயக்கம் உயிர்ப்பியல் இயக்கம் 2 வகை. என்னது ஒன்று நிலைக்குத்து இயக்கம் இன்னொன்று எரிய இயக்கம். அதாவது என்ன விளக்கம் நிலைக்குத்தா மேலோக்கு எறியப்பட்ட பொருள் மேலோக்கு நிலைக்குத்து இயக்கம். எரியம் சொன்னா கிடையோட குறித்த கோண சாயில் ஒரு பொருள் எரியக்கல அது வந்து ஒரு வலைபாதையில முன்னேறி போகும். என்ன அந்த வலைபாதையில முன்னேறி போறதை நாங்கள் எரியம் சொல்லுவோம் ரைட். அப்ப அதை நாங்கள் தொழில் செய்ய அதுக்கு ரியலைஸ் பண்ணி கொண்டு வரும். எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம் நிலைக்குத்து இயக்கத்துக்கு உயிர்ப்புகள் இயக்கத்துக்கு எல்லா நேரமும் நிலைக்குத்தா கீழ் நோக்கி உயிர் பார்ப்புகள் இருக்கும். வடித்தொலை விளைவுகளை புறக்கணிக்க மாட்டா கிடையா எந்த ஆர்வங்களோ எதுவுமே இருக்காது. அதை வச்சுக்கொண்டு அதை ரியலைஸ் பண்ற மாதிரி
அந்த கேள்வி செய்யல தொடர்ந்து நாங்கள் அதை கம்மி பண்ணி அங்க வருவோம். கேள்வி தொடர்ந்து செய்வோம். அடுத்த வீடியோக்கள்ல தொடர்ந்து இருப்பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, பட் எனக்கு பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திப்போம்.